அறிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 26ஆம் தேதி முதல் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் பரப்புரை தொடக்கம். பாஜகவின் அநீதிகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். இலங்கை மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர்களை ஒன்றிய பாஜக அரசு அலட்சியப்படுத்தி வருவதாக வைகோ கண்டனம். மே 17 இயக்கத்திற்கென பிரத்யேக கொடி அறிமுகம். வைகோ, திருமாவளவன், வேல்முருகன் ஆகியோர் வெளியிட்டனர். அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் ஆம்னி பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. விரிவான செய்திகள். பாஜகவின் அநீதிகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் உரையாற்றினார். அதில் அரசின் செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் வழியாக தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளுமாறு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தினார். உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடைபெற்ற கூட்டங்கள் அனைத்தும் பெரும் வெற்றியடைந்துள்ளதாக மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். மேலும் தேர்தல் பணிகளில் மிக வேகமாக செயல்பட்டு வருவதாக கூறிய அவர், புதுச்சேரி உட்பட தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஆனால் அந்த வெற்றி மகத்தானதாகவும் பெறக்கூடிய வாக்குகள் அபரிமிதமானதாகவும் இருக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினார். மார்ச் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் அரசின் நிதிநிலை அறிக்கையை விளக்கும் பொதுக்கூட்டங்களை நடத்தவும் கட்சியினருக்கு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல் திங்கட்கிழமை முதல் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் திண்ணை பிரச்சாரத்தை தொடங்கவும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. திருமுருகன் காந்தி தொடங்கியிருக்கும் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். மே 17 இயக்கத்தின் 15ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு இயக்கத்தின் கொடியினை இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் மற்றும் தோழமை கட்சி தலைவர்கள் இணைந்து அறிமுகம் செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, திருமுருகன் காந்தி தொடங்கி இருக்கும் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என தெரிவித்தார். வெற்றி பெறட்டும். மே 17 இயக்கம் காலம் இப்படியே இருக்காது, மாறிக்கொண்டே வரும். அப்பொழுது லட்சியவாதிகள் தான், இளைஞர்கள் தான் அரசியலை கையில் எடுப்பார்கள். நான் ஒரு இளைஞன் அப்படி ஒரு முன்னோடியாக வந்து நிற்கிறார் என்று சொன்னால் அது திருமுருகன் காந்தி என்று நான் கடற்கரையிலேயே 3 முறையும் சொன்னேன். அவருடைய தலைமை என்பதை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் அரவணைத்து செல்லுகின்ற இந்த இளைஞர்கள், கொள்கையாளர்கள் டெல்லிக்கும் வந்தார்கள், எல்லா போராட்ட களங்களுக்கும் வருவார்கள், சிறைச்சாலைக்கும் வருவார்கள். அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த முயற்சி வெற்றி மேல் வெற்றி பெறட்டும், நெடுவானில் பறக்கட்டும். மே 17 இயக்கத்தினுடைய லட்சிய கொடி. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமுருகன் காந்தி, மே 17 இயக்கம் 2009ஆம் ஆண்டில் தமிழர்களின் உரிமை சார்ந்த இயக்கமாக துவங்கி 15 ஆண்டுகளை கடந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழக மக்களின் லட்சியத்தை குறிக்க வேண்டும் எனும் எண்ணத்துடன் தங்களின் கொடியினை வடிவமைத்து உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மே 17 இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களாக இருக்கக்கூடிய முற்போக்கு கருத்தியல் தத்துவங்களின் அடிப்படையில் பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம் ஆகிய இந்த கோட்பாடுகளை உள்ளடக்கிய தமிழர்களினுடைய எதிர்கால அரசியலிலே முற்போக்கு களத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில், இலட்சியத்தின் அடிப்படையிலே நாங்கள் எங்களது கொடியை வடிவமைத்திருக்கின்றோம். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், மே 17 இயக்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை இருக்கும் என தெரிவித்தார். வெறும் மொழி உணர்வு, இன உணர்வு மட்டுமே தமிழ் தேசியமாக இருக்க முடியாது. தமிழ் தேசியத்தை வென்றெடுப்பதற்கு பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம் ஆகிய சித்தாந்தங்களின் கலவை இன்றியமையாத ஒரு தேவை என்பதை உணர்ந்த நிலையில் மே 17 இயக்கத்திற்கு இப்படி ஒரு கொடியை தோழர் திருமுருகன் உருவாக்கியிருக்கிறார் என்று நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இந்த இயக்கத்தின் பணிகள் சிறக்கவும் நோக்கம் வெல்லவும் மே 17 இயக்கத்திற்கு சிறுத்தைகள் இயக்கம் உற்ற துணையாக இருக்கும். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன், சாதி மதம் என பிரிந்து கிடக்கும் மக்களை தமிழ் தேசிய தளத்தில் ஒருங்கிணைக்கும் மே 17 இயக்கம் கொடியினை உலக மக்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். இன்றைக்கு தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தின்
பல்வேறு பிரச்சனைகளுக்கு சாதியாய் மதமாய் பிரிந்து கிடக்கின்ற தமிழர்களை தமிழ் தேசிய தளத்திலும் அறிவு சார்ந்த தளத்திலும் பணியாற்றி வருகின்ற மே 17 இயக்கம் இது தனக்கான பரந்த எண்ணத்துடன் இந்த கொடியை வடிவமைத்து இன்றைக்கு தலைவர்களை கொண்டு இந்த நாட்டுக்கும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் இந்த கொடியை அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகளின் உரிமத்தை சஸ்பெண்ட் செய்வது உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்து நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பாக தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணை நடைபெற்றது. அப்போது அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படுவதில்லை என்றும் அபராதம் மட்டுமே விதிக்கப்படுவதாகவும் தனியார் பேருந்துகள் தொடர்ந்து அதிக கட்டணம் வசூலித்து வருவதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அரசு தரப்பில் இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தீவிர சோதனைகளில் ஈடுபடுவதாகவும் விதிகளை மீறும் பேருந்து நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு விதிக்கப்படும் அபராதத்தை 50,000 ரூபாயாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏற்கனவே பல வழக்குகளில் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினர். மேலும் அபராதம் விதிப்பதால் மட்டும் எந்த தீர்வும் ஏற்பட போவதில்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள் தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க அடிக்கடி சோதனைகள் நடத்தப்பட வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் தொடர் குற்றத்தில் ஈடுபடும் தனியார் பேருந்துகளின் உரிமத்தை சஸ்பெண்ட் செய்வது உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர். விளையாட்டுத் துறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் சர்வதேச, தேசிய மற்றும் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகைக்கான காசோலை மற்றும் 3% விளையாட்டு வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டிற்கு கீழ் 4 வீராங்கனைகளுக்கு அரசு பணி ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 16.31 கோடி மதிப்பில் 601 வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக தெரிவித்தார். இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் என்றால் தமிழ்நாடு தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களுடைய ஒரே எண்ணம். அதனால்தான் தொடர்ச்சியாக கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், ஏஷியன் கப் ஹாக்கி டோர்னமெண்ட், ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப், வேர்ல்ட் சர்ஃபிங் லீக், சைக்கிளத்தான், சென்னை செஸ் மாஸ்டர்ஸ் 2023, நேஷனல் ஹாக்கி டோர்னமெண்ட் போன்றவற்றை தொடர்ச்சியாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை போல மாற்றுத்திறனாளி வீராங்கனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு மாநிலம் இந்தியாவிலே இருக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு என்கின்றோம். நம்முடைய முதலமைச்சர் அவர் சொல்கிறார்கள், திராவிட மாடல் அரசு என்னன்னா எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய லட்சியம். திமுக தேர்தல் அறிக்கை மக்கள் அறிக்கையாக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். வேலூர் புதிய மாநகராட்சி அலுவலகம் அருகில் உள்ள பேபி மஹாலில் கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கைக்காக மக்களின் கருத்துக்களை கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எம்பி கனிமொழி, செய்யாறு மேல்மா சிப்காட் விவகாரத்தில் சிப்காட் வேண்டாம் என போராடும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என தெரிவித்தார். விவசாயிகளோட போராட்டத்தை தொடர்ந்து இந்த அரசு ஒரு கிட்டத்தட்ட ஏதோ கிரிமினல்ஸ் நடத்துறது போல, அதை விட மோசமா டெரரிசம் நடத்துறது போலதான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அவங்க மேல கண்ணீர் தூள் வீசுறது, இரும்பு கொண்டு போய் அவங்க வரக்கூடிய பாதையில அந்த கம்பிகளை வீசி எறியது, தொடர்ந்து அச்சுறுத்தல், பல இடங்கள்ல கைது என்று தொடர்ந்து அவங்க அந்த விவசாயிகள் நியாயத்துக்காக போராடக்கூடிய விவசாயிகளுடைய குரலை கேட்பதற்கு கூட அவங்க தயாராகவில்லை. அதெல்லாம் கேட்டு போன சென்ற கேள்விக்கு கூட எதிர்கட்சிகளை மட்டும் இல்லை, அவங்களை எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய ஊடகங்களுடைய நிலை இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். தமிழ்நாட்டை டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற்றுவதே தனது முதல் இலக்கு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
தகவல் தொழில்நுட்பவியல் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு சென்னை வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் நடைபெறுகிறது. மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், முதல் 2 ஆண்டுகளில் நிதியமைச்சராக செயல்பட்டு பல மாற்றங்களுக்கு வித்திட்டவர் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் என பாராட்டு தெரிவித்தார். கலைஞரின் தொலைநோக்கு பார்வை கொண்ட முயற்சியால் இந்தியாவிலேயே ஐடி தொழில் புரட்சியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர், 1996 கணினி வாசலை திறந்தவர் கலைஞர் கருணாநிதி என தெரிவித்தார். கால் நூற்றாண்டுக்கு முன்பே வருங்காலம் என்பது கணினியின் காலம், தொழில்நுட்ப காலம் என கணிச்சவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதனாலதான் 1996, 2001 காலகட்டத்திலேயே கணினி வாசலை தமிழ்நாட்டில் திறந்து வச்சார். அவரால் மேற்கொள்ளப்பட்ட தொலைநோக்கு பார்வை கொண்ட முயற்சிகளால் தான் இந்தியாவோட ஐடி தொழில் புரட்சியில தமிழ்நாடு முதன்மை மாநிலமா திகழுது. தமிழ்நாட்டை டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக உயர்த்த வேண்டும், உலகத்தின் மனிதவள தலைமையகமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என தனக்கு 2 கனவுகள் உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். ஐடி துறையின் வளர்ச்சியும் மாற்றமும் தான் திராவிட மாடல் ஆட்சியின் தனித்தன்மை என குறிப்பிட்ட முதலமைச்சர், அனைத்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி 5G அலைக்கற்றை அமைப்பை துரிதப்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். பொது தனியார் கூட்டு முறையில தகவல் தொழில்நுட்ப நகரங்களும் டைடல் பூங்காக்களும் உருவாக்க தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டமைப்பாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களோட ஆலோசனைகளை மேற்கொண்டோம். அனைத்து தகவல் தொடர்பு நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 5G அலைக்கற்றை அமைப்பை துரிதப்படுத்தினோம். இயற்கை பேரிடர் காலங்களில் இணையம் மற்றும் தகவல் தொடர்பு இணைப்புகள் செயலிழக்காமல் இயங்க தேவையான முன்னேற்பாடுகளை குறித்து விவாதித்தோம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எனக்கு 2 கனவுகள் இருக்கு. ஒன்று, தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்தணும். இன்னொன்று, உலகத்தோட மனிதவள தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றணும். அதுக்காக முழு ஈடுபாட்டோட என்னை நானே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன். வளர்ச்சிங்கிறத வெறும் எண்களில் மட்டும் இல்லை, மக்களோட வாழ்க்கை தரத்தில் காட்டுறோம். எல்லா துறைகளும் அதுக்கான செயல் திட்டங்களோட சிறப்பாக செயல்படுது. அதில் முக்கியமான துறையாக தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஐடி துறையோட வளர்ச்சியும் முன்னேற்றமும் இப்போ நம் கண் முன்னாடி தெரியுது. காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களை ஒன்றிய பாஜக அரசு அலட்சியப்படுத்தி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி 2 விசைப்படகுகளில் மீன்பிடிக்க சென்ற 23 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களில் 20 பேர் 5 ஆண்டு ஒத்திவைக்கப்பட்ட 18 மாத சிறை தண்டனையுடன் விடுதலை செய்யப்பட்டனர். 3 பேரில் 2 6 மாதமும் 1 ஓராண்டு சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதுபோல் 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு மீனவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இலங்கை மற்றும் இந்திய ஒன்றிய அரசை கண்டித்து அனைத்து விசைப்படகு மீனவ சங்கத்தினர் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதைத் தொடர்ந்து போராட்டத்தின் ஒரு பகுதியாக 23, 24ஆம் தேதிகளில் நடைபெறும் கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிக்க விசைப்படகு மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக கச்சத்தீவு அந்தோணியார் திருவிழாவுக்கு விசைப்படகுகளை இயக்க மாட்டோம் எனவும் மீனவ சங்கங்கள் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவிழாவை தமிழக மீனவர்கள் புறக்கணித்திருப்பதையும் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதையும் ஒன்றிய பாஜக அரசு அலட்சியப்படுத்தி வருவதாக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் இலங்கை கடற்படையினரால் 3076 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக மீனவர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் சிங்கள அரசுக்கு உரிய முறையில் அழுத்தம் கொடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்களை விடுவிப்பதோடு பறிமுதல் செய்யப்பட்டுள்ள மீன்பிடி படகுகள் உள்ளிட்ட கருவிகளை மீட்க வேண்டும் என வைகோ தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்.
கொலை கொள்ளை சம்பவம் நடைபெற்ற கோடநாடு பங்களாவை நிபுணர் குழு ஆய்வு செய்ய உதகை அமர்வு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு கடந்த மாதம் விசாரணைக்கு வந்தபோது முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் வாளையார் மனோஜ் மட்டும் ஆஜரானார். அப்போது சம்பவம் நடந்த இடத்தை தாங்கள் பார்வையிட வேண்டும் என கூறி குற்றவாளிகள் தரப்பு வழக்கறிஞரான விஜயன் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இதையடுத்து இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். இந்நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது குற்றம் நடந்த இடத்தை பார்வையிட அனுமதி கோரிய குற்றம் சாட்டப்பட்டோரின் மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசு கூடுதல் கால அவகாசம் கோரிய நிலையில் அதற்கு நீதிபதி சம்மதித்தார். மேலும் விசாரணை அதிகாரிகள் கொலை கொள்ளை நடந்த இடத்தை ஆய்வு செய்ய அனுமதி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதி சிபிசிஐடி காவல்துறையினர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மின்வாரிய அதிகாரிகள் கொண்ட குழு கோடநாடு பங்களாவை ஆய்வு செய்ய அனுமதி அளித்தனர். மேலும் தடயங்களை அழிக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் சோதனை நடத்த அனுமதி அளித்துள்ளது. அதேபோல் கோடநாடு பங்களாவில் நடத்தப்படும் சோதனையை முழுமையாக வீடியோ எடுத்து சமர்ப்பிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராணிப்பேட்டை சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோயிலில் ரோப்கார் திட்டப்பணிகளை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சோளிங்கர் யோக நரசிம்மர் திருக்கோவிலில் ரோப்கார் திட்டப்பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு லட்சுமி நரசிம்மர் கோயிலில் ரோப்கார் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். இந்த ரோப்கார் வெள்ளோட்டம் என்பது இன்றைக்கு நிறைவுற்ற பிறகு சிறு சிறு பணிகள் முடிவுற்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பொற்களங்களால் இந்த ரோப்காரை பக்தர்களுக்கு அர்ப்பணிக்கின்ற பணி வெகு விரைவில் நடைபெறும். சூரிய காற்றின் எலக்ட்ரான்கள் நிலையை ஆதித்யா L1 முழுமையாக கண்டறிந்துள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஆதித்யா L1 கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. ஆதித்யா விண்கலம் சுமார் 127 நாட்கள் பயணித்து பூமியில் இருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் லெக்ராஞ்சியன் பாயிண்ட் 1 என்னும் இடத்தில் சூரியனை பார்த்தபடி சமீபத்தில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்நிலையில் சூரிய காற்றின் எலக்ட்ரான்கள் நிலையை ஆதித்யா L1 முழுமையாக கண்டறிந்துள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. சூரியனை ஆய்வு செய்ய இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா L1 விண்கலம் சூரிய காற்றின் தாக்கத்தை கண்டறிந்துள்ளது. ஆதித்யா விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ள கருவி சூரிய காற்றின் எலக்ட்ரான்கள் நிலையை முழுமையாக கண்டறிந்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் தற்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த நெல்லிக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1996-97 ஆண்டு படித்த மாணவ மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பழைய நினைவுகள், கடந்த கால அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் தங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் வரவழைத்து அவர்களிடம் ஆசி பெற்றனர். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக மறைந்த ஆசிரியர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தினர். சென்னை அடையார் பெட்ரீஷியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் குடிமக்கள் நுகர்வோர் மன்றம், மேலாண்மை துறை மற்றும் உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை இணைந்து நுகர்வோர் பாதுகாப்பு, நுகர்வோர் நலன் மற்றும் அறிவுசார் சொத்துரிமை என்னும் தலைப்பில் ஒருநாள் தேசிய பயிற்சி பட்டறையை நடத்தியது. நிகழ்வில் முதன்மை செயலர், ஆணையர், உணவு பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை ஹர் சகாய் மீனா IAS அவர்கள் சிறப்புரை வழங்கி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் நெகேமியா துணை ஆணையர் டாக்டர் விஜயதிலகம், கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் ஸ்டானிஸ் லாஸ், கல்லூரி முதல்வர் ஆரோக்கிய மேரி கீதா தாஸ், துணை முதல்வர் டாக்டர் அனந்த பிரியா, குடிமக்கள் நுகர்வோர் மன்ற ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சசிகலா, பேராசிரியர்கள், மாணவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். காட்பாடி ரயில் நிலையத்திற்கு போதைப் பொருள் கடத்தி வந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ரயில் மூலம் கஞ்சா கடத்துவதாக காட்பாடி ரயில்வே காவலர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் ஹாதியா பெங்களூர் செல்லும் ரயிலில் சோதனை மேற்கொண்ட போது 36 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கஞ்சாவை கடத்தி வந்த வட மாநிலத்தவர்களான விகாஸ் பாபு மற்றும் ரவிராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்கள்
தனியார் தங்கும் விடுதிகளில் தங்கி செல்கின்றனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு பழனி மாவட்டம் பழனி நகர லாட்ஜ் ஓனர் அசோசியேஷன் சார்பாக காவல்துறை கலைஞர் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நகர காவல் கண்காணிப்பாளர் சுப்பையா கலந்து கொண்டு தனியார் விடுதிகளில் வரும் பக்தர்கள் எந்த மாதிரியான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும், தனியாக வரும் நபர்களுக்கு அறைகள் கொடுக்கக்கூடாது, முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண் வாங்க வேண்டும், வருகின்ற பொதுமக்களிடம் புகைப்படங்களை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகளை வழங்கினார். வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் இம்ரான் என்பவர் அரசு உருது தொடக்கப்பள்ளி கட்டிடம் கட்டுவதற்காக 25 லட்சம் மதிப்பிலான காலி மனையினை வாங்கி அதனை தமிழ்நாடு தொடக்க கல்வித்துறைக்கு தானமாக வழங்கியுள்ளார். இவரின் இந்த சேவையை முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி பாராட்டினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 8 கிலோமீட்டர் தூரம் வரை பேருந்துக்கு நடந்து செல்லும் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி குழந்தைகள் ஆத்திச்சூடி மற்றும் வரைபட கலை சாதனைகள் செய்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ் ஆர்வலர் ராம்ராஜ், இடைநிலை ஆசிரியர்கள் காலாஞ்சி மகேந்திரன், மகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள், திருக்குறள் மற்றும் உலக வரைபட புத்தகங்கள் வழங்கினர். பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் இதில் கலந்து கொண்டனர். கரூரில் அரசு காலனி பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் 19.28 கான்கிரீட் சாலைகள், சந்தன காளிப்பாளையம் கிராம பகுதியில் 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவில் நீர் தேக்க தொட்டி, பஞ்சமாதேவி கிராம பகுதியில் கழிவுநீர் சாக்கடை மற்றும் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு பூமி பூஜை நடைபெற்றது. மேலும் மின்னாம்பள்ளி ஊராட்சி ஒன்றியம் பகுதியில் அமைப்பதற்காக சுமார் 1,26,65,000 ரூபாய் மதிப்புள்ள திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் MSK கருணாநிதி, கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்து குமாரசுவாமி, மின்னாம்பள்ளி ஊராட்சி செயல் அலுவலர் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் ஆலயத்தில் மாசி மகத்தை முன்னிட்டு 11 நாள் விழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 9ஆம் நாள் விழாவான திருத்தேர் பவனி தொடங்கியது. இதில் ஜெயங்கொண்டம் MLA கண்ணன் தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கொடைக்கானல் மேல்மலை குண்டுப்பட்டி அரசு பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் உபகரணங்கள் வழங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை குண்டுப்பட்டியல் அரசு பள்ளியில் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக புதிய நுழைவு வாயில் மற்றும் கேட் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. மேலும் அரசு பள்ளியில் ஆண்டு விழா நடத்தப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து, முதன்மை செயலாளர் AC பாவரசு, மதிமுக புது சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன், காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்த்திகேயன் ஆகியோர் கண்டன உரையாற்றி கோஷங்கள் எழுப்பினர். அதேபோல் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மின்னணு வாக்குப்பதிவு வேண்டாம், மீண்டும் வாக்குச்சீட்டு முறை வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 5,795 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 40 ரூபாய் குறைந்து 46,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 76 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 76,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் சாலையோர பள்ளத்தில் லாரி கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். பிலிப்பைன்ஸின் நீக்ரோஸ் ஓரியண்டல் மாகாணத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று மபினாய் என்ற இடத்தின் அருகே திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் லாரி நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் சாலையில் நடந்து சென்றவர்கள் உட்பட 15 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த சிலரை காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 26ஆம் தேதி முதல் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் பரப்புரை தொடக்கம். பாஜகவின் அநீதிகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். இலங்கை மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர்களை ஒன்றிய பாஜக அரசு அலட்சியப்படுத்தி வருவதாக வைகோ கண்டனம்.
மே 17 இயக்கத்திற்கென பிரத்யேக கொடி அறிமுகம். வைகோ, திருமாவளவன், வேல்முருகன் ஆகியோர் வெளியிட்டனர். அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் ஆம்னி பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.